ஆந்திர அறநிலையத்துறை அதிகாரி வீட்டில் நடந்த சோதனையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் கண்டெடுக்கப்பட்டன. சோதனையின் முடிவில் பெண் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். அடிக்கடி சர்ச்சையில் சிக்கும் பெண் அதிகாரியின் பின்னணி என்ன? ஆந்திர பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவு கடந்த 7ஆம் தேதி விஜயவாடா மற்றும் விசாகப்பட்டினத்தில் உள்ள பல இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனைகளை நடத்தியது. குறிப்பாக அறநிலையத்துறை உதவி ஆணையர் கலிங்கிரி சாந்தி தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடந்தது. சாந்தி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து விஜயவாடா சரகத்தைச் சேர்ந்த ஆந்திர பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து மாநிலம் முழுவதும் உள்ள அவரது இல்லம், அவரது தாயாருக்கு சொந்தமான துணிக்கடை மற்றும் சாந்தியின் சகோதரி இல்லம் உள்ளிட்ட 4 இடங்களில் சோதனைகளை தொடங்கினர். விசாகப்பட்டினத்தில் உள்ள மற்றொரு இடத்திலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சோதனைகளின் போது அதிகாரிகள் முறைகேடாக சொத்து குவித்ததற்கான ஆவணங்களை கைப்பற்றியதுடன் அந்த அதிகாரியின் தொடர்புடையதாக கூறப்படும் சொத்துகள் குறித்த ஏராளமான பத்திரங்களையும் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. அதில் விசாகப்பட்டினத்தில் ஒரு குடியிருப்பு வீடு, விஜயவாடாவில் ஒரு 2 தளங்களுடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு, 3/4 கிலோ தங்கம், 3 கிலோ வெள்ளி என ஏராளமானவற்றை கைப்பற்றினர். மேலும் ஒரு ஃபோக்ஸ்வேகன் போலோ கார், ஒரு பைக், மின்னணு சாதனங்கள் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்களையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அதனைத் தொடர்ந்து சாந்தியை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பிறகு சாந்தி விஜயவாடாவில் உள்ள ஊழல் தடுப்பு பிரிவு வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றம் அவரை ஏப்ரல் 21 வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டது. இதையடுத்து அவர் மாவட்ட சிறைக்கு அனுப்பப்பட்டார். 2020ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேச பொதுச்சேவை ஆணையம் மூலம் பணியமர்த்தப்பட்ட சாந்தி விசாகப்பட்டினம் மற்றும் விஜயவாடா ஆகிய 2 இடங்களிலும் பணியாற்றியுள்ளார். முறைகேடு புகாரில் அவர் ஜூலை 2024ஆம் ஆண்டு முதல் மார்ச் 2026ஆம் ஆண்டு வரை சஸ்பெண்டில் இருந்துள்ளார். புதிய பணியிட நியமனத்திற்காக காத்திருந்த போது இந்த சோதனை நடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட சொத்துகளின் அசல் மதிப்பை தெரிந்து கொள்ள மதிப்பீட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2024ஆம் ஆண்டு மாநிலங்களவை எம்பி விஜயசாய் ரெட்டி மூலம் சாந்திக்கு குழந்தை பிறந்ததாக அவரது முன்னாள் கணவர் மதன் மோகன் பகீர் குற்றச்சாட்டை சுமத்தினார். இதன் மூலம் சாந்தி ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டார். ஆனால் அந்த குற்றச்சாட்டை அவர் மறுத்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சாந்தி 2013ஆம் ஆண்டு மதன் மோகன் என்பவருடன் தனக்கு திருமணம் நடந்ததாகவும் 2015இல் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்ததாக கூறினார். இந்த நிலையில் மதன் மோகன் உடல் மற்றும் மன ரீதியான சித்திரவதைகளை தருவதாக கூறி 2016ஆம் ஆண்டு டிசம்பரில் விவாகரத்து பெற்றார். 2019ஆம் ஆண்டு மதன் மோகன் மேல் படிப்புக்காக அமெரிக்கா சென்றார். 2020இல் சாந்திக்கு அறநிலையத்துறையில் வேலை கிடைத்தது. அப்போது வழக்கறிஞர் சுபாஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு குழந்தை பிறந்ததாக அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.